ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான முதல் ஃபேமிலி ஒருத்தங்க வந்திருக்காங்க. யாருன்னா சாண்ட்ராவோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. ஸோ சாண்ட்ராவோட ஃபேமிலி உள்ளே வரதுக்கான நிறைய ரூல்ஸ் போட்டுருந்தார் பிக் பாஸ். சாண்ட்ரா ஃபேமிலின்னு சொல்ல வரல. ஸோ ஜென்ரலாக உங்கள் ஃபேமிலி உள்ளே வரும், அதுக்கான சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணலாம்னு சொல்லி பயங்கரமான ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருந்தார் பிக் பாஸ். அது என்னெல்லாம் பண்ணார், என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் போய் சேரும். ஸோ ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க மக்களே. ஸோ ஓகேங்களா. என்ன ட்விஸ்ட்டுனா பிக் பாஸ் ஒன்று சொல்லிட்டாரு, ஒரு டாஸ்க் லெட்டர் மாதிரி கொடுத்தாரு. உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் வருவாங்க, அங்கே அந்த இது இருக்குல்ல என்ட்ரன்ஸில் நாங்கள் காட்டுவோம் யாருன்றது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி ஏரியா நீங்களே போய்ட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய்ட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வைப்பேன். ஸோ அந்த டாஸ்க் நீங்கள் ப்ளே பண்ணணும். அந்த டாஸ்க்கு ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு நல்ல ஒரு இதுதான், ஓகேங்களா. ஸோ பட் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. ரொம்ப 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 எமோஷ்னலாக இருக்கப்ப அந்த மாதிரிலாம் இருக்கிற நபர்களில் சாண்ட்ராவோட ஃபேமிலி தான் முதல்ல வந்திருக்கு. உண்மையிலே சாண்ட்ராக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா சாண்ட்ரா பிரச்சனை போனதுலேருந்து சாண்ட்ரா கேமே அல்ல, உடஞ்சிட்டாங்க, ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ பேசுகிறாங்க. ஸோ டோட்டலாக வேறு மாதிரி இருந்துட்டாங்க சாண்ட்ரா. ஸோ அதனால் மேபி பிக் பாஸ் ஃபஸ்ட்டு சாண்ட்ராவோட ஃபேமிலி வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற ஃபேமிலியெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்காங்க. ஸோ அவங்களாம் அக்செப்டன்ஸ் பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. சாண்ட்ராவில் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சிருக்காங்க பொழுது. ஸோ ஒரே ஒரு கிளாஸ் அப்படி வந்துட்டு போனாங்க சாண்ட்ரா. அவங்க பசங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, ரொம்ப வேறு லெவல். ஸோ அப்படி வந்துட்டு போயிட்டாங்க. சாண்ட்ரா பார்த்தோன்னு அப்படியே எமோஷனல் ஆகிட்டாங்க. அந்த சாங் ஒன்று போட்டோன்னு எல்லாருமே கார்டன் ஏரியாவில் நின்றுட்டாங்க. ஸோ அங்கே நின்றுட்டு யார் ஃபேமிலி வருதுன்னு தெரில. கனி எமோஷனல் பார்த்தா நான் கனி ஃபேமிலியே நினச்சேன். கனி அவ்வளோ எமோஷனல் ஆகி அழுத முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பொறுமையாக சாண்ட்ரா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ரிவீல் பண்ணுறாங்க அவங்க பிரஜன் அவங்க பசங்க வருது. ஸோ சாண்ட்ரா பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியல. அப்படி க்ளோஸ் பண்ண ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிட்டாங்க. ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே பிக் பாஸ் வருது ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுருக்காரு. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தாரு. க்ளோஸ் பண்ணிட்டு சாண்ட்ரா அழுதுகிட்டே இருக்காங்க. சாண்ட்ரா வெயிட் பண்ணுங்கள், ரிலாக்ஸாக இருங்க, உங்களுக்கு டைம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் சாண்ட்ரா தெரியல, சும்மாவே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு வாரமாக. வேறு பார்த்துட்டும் அவங்ககிட்ட பேசணும் பழகணுன்றது ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. அப்படிலாம் இருந்துட்டு டக்குன்னு பிக் பாஸ் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டாரு. அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு புக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து இந்த டாஸ்க் எப்படி பண்ணணுன்றது இந்த பேப்பரில் கொடுத்துருந்தாரு. கலர் பால்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ 4 ரோ இருக்குது. இந்த பக்கம் ரோ, இந்த பக்கம் ரோ ஃப்ரீயாக இருக்குது. மொத்தம் 6 ரோன்னு நினைக்கிறேன். 6 ரோலையுமே பால்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பிக் பாஸ் இந்த டைக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டைக்ராம் பிரகாரம் தான் இந்த பால்ஸ் நீங்கள் அடுக்கணும். இந்த பால்ஸ் மேலேருந்து தான் எடுக்கணும். ஸோ நடுவில் எடுத்த இடத்துல இருக்கக்கூடாது. 1 by 1 மேலேருந்து நீங்கள் அந்த கேம்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எப்படி ஒன்றா எடுப்போம் அந்த மாதிரி தான் ப்ளே பண்ண மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ சாண்ட்ராக்கு அதை எப்படி என்ன பண்ணுறது தெரில. அவங்களுக்கு ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலியை பசங்க ஹஸ்பண்டை பார்க்கணும், ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் டாஸ்க் வேஸ்டர் பிக் பாஸ். என்னடா பிக் பாஸ் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அழுகுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ டாஸ்க் ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, முடிஞ்சலாம் முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்களால அது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அது ப்ளே பண்ண அவங்களால முடியல. ஸோ பிக் பாஸ் மேலேருந்து எடுக்க சொல்லணும். நடுவில் எதுனா டக்குன்னு வச்சுட்டு போயிடலாம். பட் மேலேருந்து எடுக்கணும், உங்களுக்கான டைம் வேறு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சீக்கிரமாக முடியுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களால எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. அவங்களுக்கு பெயின், செஸ்ட் பெயின்லாம் வந்துச்சு போல இருக்குது. செஸ்ட் பெயின் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்களால இது பண்ண முடியல. அதுக்குள்ளே நம்ம ப்ரெசன்ட் ஃபேமிலியில் உள்ளே எல்லாருக்கிட்டையும் பேசி பழகிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருக்காங்க. இங்கே பசங்க எல்லாமே பழகிட்டு பசங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக விளையாடினாங்க. ஸோ பிரஜனும் நல்லா ஸ்மார்ட்டாக இருந்துட்டார். ஸோ ஃபஸ்ட்டு போன பிரஜனும் இன்டர்வியூ கொடுத்த பிரஜனும் டோட்டலாக வேறு மாதிரி ஆகிட்டார். ஸோ நல்லா சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா பண்ணிட்டு சார் பிக் பாஸ் நல்லா முடியலன்னு சொல்லிட்டாங்க. அவர் ரிலாக்ஸ் சொன்னார். அவங்க தெரிஞ்சு பிக் பாஸ் பயமாக திட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு பிக் பாஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே இதில் இருக்க டயக்ராம் இல்லாமல் நீங்களே கலர்ஸ் பால்ஸ் கொடுத்துறாரு, கலர்ஸ் வைஸ் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. அதை பண்ணிவிட்டு முடித்தோடனே சாண்ட்ரா ஓடி அவங்க பசங்களை கட்டி போட்டு ரொம்ப நேரம் எழுது அவளை மொத்தம் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஸோ சாண்ட்ரா உண்மையாலே அழுதாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இவ்வளோலாம் தேவையில்லை. இது ஒரு கேமில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கான இன்கம் ஆஃப் சோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் அழுதுட்டு நீங்கள் சப்போஸ் வெளில போய் என்ன பண்ணியிருப்பீங்க, கிடைச்ச வாய்ப்பு யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப தவறாக இருந்திருக்கும். அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் போய் பிரச்சனை ஹேக் பண்ணி அவரோடய பேசி அதுக்கப்புறம் இது பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போனாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பட் சாண்ட்ராவால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. பிரச்சனைலாம் பசங்களாம் பார்த்தோன்னா அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. நார்மலாகவே பார்க்காமலே அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்து பயங்கரமாக அழுதுட்டு அவங்க எமோஷனல் ஃபுல்லாக கொட்டி தீர்த்துட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு பயங்கரமாக அழுது முடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அழுது முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இப்போ ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்
கேம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலை எப்படின்றத நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்கணும். ஸோ அடுத்த வாரம் இல்லை, நான் நாளையிலேருந்தே கூட கேம் வந்து அவங்க கொண்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அவங்க கேம் கொண்டு போகாமல் அப்படியே இருந்தாங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரஜன் வந்து நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அங்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் போகிற மக்களே. ஸோ நம்ம சேனலுக்கு பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.